எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகாலட்சுமி. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கணக்கனேந்தல் காரியாப்பட்டிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கணக்கனேந்தலுக்கு வந்திருக்கோம். புத்துக்கோயில் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் புத்துக்கோயில் அம்மாவை பற்றி. என்ன சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தாலும் திரும்ப வரும்போது கஷ்டம் அப்படியே இங்கனக்குள்ளே குறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்கள் மனசு அவ்வளோ லேசாக இருக்கும். வாங்க உங்களுக்காக கோயில் காமிச்சேன் பாருங்க. இவதான் நம்ம அம்மா புத்துக்கோயில் நாகம்மா. பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ மக்கள் கடல் அலை கூட எண்ணிலாம் அந்த தலையை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் இருக்கும் நம்ம அம்மாவை பார்க்க. அவ்வளோ பிரசித்தி பெற்ற அம்மனுடைய ஏரியா தான் உங்களுக்கு. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது உடனே சரியாயிடும். நாங்கள் வர்றப்போ என்ன சொல்கிறது, நாங்கள் இங்கே ஒரு அம்மன் வந்து நாகம்மா இருந்துச்சு. அந்த நாகம்மா வந்து இறந்து போயிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. ஒரு கருநாக பாம்பு சர்ப்பம் நாகம்மா ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க அடக்கமாயிட்டாங்க. அவங்கள இங்கே தான் சாமியாக வச்சிருக்காங்க. இது வெயிட் பண்ணு. இங்கே தான் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த கருநாகம் அங்கே சாமியாக இருக்காங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் அந்த பச்சை கலரில் துணி மாதிரி கட்டியிருக்கு இல்லையா, அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போய் எல்லாரும் விளக்கு போடுவாங்க. நம்ம கூட இன்னைக்கு போய் விளக்கு போட்டு வந்தாச்சு. நீங்கள் ஏதாவது நிறைவேறாத இது இருந்துச்சுன்னா, அதாவது குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தீங்கனாலோ, கல்யாணம் ஆகலைனாலோ, இல்லை வீடு கட்டணும், கடன் பிரச்சனை எதுனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு 8 ஞாயிற்றுக்கிழமை வந்து ராகு காலத்தில் வந்து விளக்கு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதாயிடும். இது வந்து அன்னதானம் பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் வந்தாலும் இந்த கோயிலில் சாப்பிடலாம். அதாவது இந்த கோயிலுக்கு வந்தவங்க யாருமே இது அன்னதானம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இப்போ தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் செய்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்து இந்த கீத்து கொட்டகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லது நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு இப்போ தான் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எப்போ வந்தாலும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் 3 வேளையுமே. நீங்களும் வாங்க, வந்து பயன்பெறுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டிக்கு பக்கத்தில் கணக்கனேந்தல்ன்ற கிராமம். இங்கே இல்லை, விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டிக்கு பக்கத்தில் கணக்கனேந்தல். ஓகேங்களா, இதுதான் கோயிலோட வெளிப்புற பிரகாரம். நீங்களும் வாங்க, உங்களுக்கு என்ன கவலையோ என்ன கஷ்டமோ வந்தீங்கன்னாலே சரியாயிடும். நன்றி, வணக்கம்.